அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம் அடுத்த ஒரு தலைப்பாக பார்க்க போது சக்கரங்கள் பகுதி 2, மன உடம்பு சக்கரங்கள் பகுதி 2. அதாவது பிராண உடம்பில் உள்ள ஆதாரங்கள் அனைத்தும் பூரண மலர்ச்சி பெறும் பொழுது அம்மனிதன் மலைக்குள் காண வல்லவனாகிறான். தரைக்குள்ளும் தெளிவாக காண்பான். தொலைவில் நடைபெறுவதை அறிவான், காண்பான், கேட்பான். அம்மாதிரியே இச்சையுடம்பில் உள்ள ஆதாரங்கள் பூரண மலர்ச்சி பெறும் பொழுது உறக்க நேரத்தில் முழு உணர்ச்சியுடன் அவன் வாழ வல்லவன் ஆவான். அந்த நிலையில் அவனுடைய பிரக்ஞை புவர்லோகத்தில் இருக்கும். ஆயினும் அவ்விரண்டு உடம்புகளின் ஆதாரங்களுக்கிடையே அமைந்திருக்கும் மெல்லிய ஜவ்வு அணுவலையானது பக்குவப்படுத்தப்பட்டு அந்த ஆதாரங்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டாலன்றி அவன் இரவில் செய்யும் காரியங்களை பகலில் பூரணமாக நினைவுக்கு கொண்டு வர மாட்டாதவர்க்கென்பது மேலே கூறப்பட்டுள்ளது. பின் அவனுடைய உருவமான உடம்பிலுள்ள ஆதாரங்கள் யாவும் பூரண மலர்ச்சி பெறும்போது சுவர்லோகத்திலுள்ள அவன் முழு உணர்ச்சியுடன் நன்கு விவரிக்க வல்லவனாவான். ஆனால் அந்த ஆதாரங்களும் இச்சையுடம்பு ஆதாரங்களுடனும் பின் பிராண உடம்பில் உள்ள ஆதாரங்களுடனும் மேலே சொன்னபடி தொடுக்கப்பட்டாலன்றி அவனுடைய சுவர்லோக விவகாரங்கள் அவன் மூளை கெட்டி அவனுடைய ஞாபகத்திற்கு வருவதில்லை. இவ்வாறு மனிதனுடைய பல உடம்புகளிலுள்ள ஆதாரங்கள் ஒன்றோடொன்று இணைப்பதற்கு செய்யும் யோக பயிற்சி முறையே சித்த நெறி எனப்படும். இம்முறையில் முக்தி அடைபவர் வித்தக சித்தர் எனப்படுவர். இத்துடன் இந்த தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.